கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான வார்த்தை பாருங்க, உங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தா இவங்க எல்லாருக்கும் முன்பாக தாத்தாவுக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி உங்களை மீட்டு உங்களை ரட்சித்து உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களுக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். இப்ப பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 37வது அதிகாரம் 35வது வசனமும் 36 31 வாசிப்போம். என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரிய பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். பார்த்தீங்களா, இவ்வளவு அழகான வார்த்தை. உங்க நிமித்தம் என் தாசனாகிய உங்க அப்பா அம்மாக்கு நிமித்தமாக, உங்க நிமித்தமாக மட்டும் உங்க அப்பா அம்மா உங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தினதால் உங்க அப்பா அம்மாக்காக உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? நான் ஆதரவாயிருப்பேன், உன்னை பக்க பலமா இருப்பேன். உன்னை வளைஞ்சிட்டாங்க, சுத்தி வளைஞ்சிட்டாங்க, உன்னை வெளியே விடல, உன்னை நஷ்டப்படுத்திட்டாங்க, குடிக்கிற தண்ணி எல்லாம் அழிச்சிட்டாங்க, வருமானத்தை அழிச்சிட்டாங்க, சாப்பிடக்கூடிய நிலவரத்தை அழிச்சிட்டாங்க. கவலைப்படாதுங்க, கர்த்தர் எல்லாம் மீட்டு கொடுக்க போகிறார். அதனால 31 சொல்றாரு பாருங்க, யூதா வம்சத்தாரி தப்பி மீந்து இருக்கிறவர்கள் மறுபடியும் இதுல இந்த பிரச்சனையில நிறைய நஷ்டப்பட்டு இருப்பீங்க, நிறைய இழந்திருப்பீங்க. இப்போ மீதி இருக்கிறத அந்த வேரோடி பிடுங்கி போட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த புடுங்கின வேர்ல அதை மண்ணை வச்சு வேர் முளைக்க வச்சு கனி கொடுக்க வச்சு உங்களை ஸ்ட்ராங்கா ஆக்குறார். அதுக்கு தான் ஒரு தூதனை அனுப்புறாரு. அவரே உங்களுக்கு பக்கபலமா இருப்பார். கவலைப்படாதுங்க, எல்லாரும் விட செழிப்பா இருப்பீங்க, மேலோங்கி இருப்பீங்க. உங்க கண்கள் காண சத்துருக்களுக்கு முன்பாக உங்க தலை உயர்த்தப்பட்டிருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. எங்களால தகப்பனே எங்களுக்கு ஆதரவா இருந்து கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்து நன்மை செய்ய நல்ல பிதாவே, ஆமென்.